எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கர்டூசஸ்னால் என்ன, அதை பைத்தானில் எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம ஸ்கியூனஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம ஸ்கியூனஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்கியூனஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் டேட்டாவோட சிமெண்ட்ரியை அது சொல்கிறது பேர் தான் ஸ்கியூனஸ். ஓகேங்களா, மொத்தமாக ஒரு 2-3 விதமான ஸ்கியூனஸ்னு சொல்லுவாங்க. நோ ஸ்கியூ அப்படின்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ் ஸ்கியூன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பாசிட்டிவ் ஸ்கியூன்னு சொல்லுவாங்க. நோ ஸ்கியூனா என்னென்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நியோ ஸ்கியூன்னு என்னென்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். டேட்டா எப்படி இருக்கும்? நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும். மீன், மீடியன், மோடு எல்லாமே சென்டரில் இருக்கும். ஓகே, மீன், மீடியன், மோட் மூணுமே சென்டரில் இருக்கும். மூணுமே ஒரே வேல்யூவாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நியோ ஸ்கியூவாக இருக்கும். அப்போ சிமெண்ட்ரி வந்து லெஃப்டில் இருக்க சிமெண்ட்ரியும் ரைட்டில் இருக்க சிமெண்ட்ரியும் சேமாக இருக்கும் வித்தவுட் எனி சேஞ்ச். இங்கே நான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த கிராஃப் கொஞ்சம் குளறுபடியாக போட்டிருக்கேங்க நான் கையில் வரையிறதுனால. சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்கும் ரைட்டில் இருக்க சிமெண்ட்ரியும் சேமாக இருக்கும். ஓகே, இப்போது இதுதான் லெஃப்ட் ஸ்கியூடுன்னு சொல்லுவாங்க. ரைட்டில் ஒரு கிராஃப் தள்ளி இருக்குது, வேல்யூஸ் எல்லாம் ரைட்டில் இருக்குன்னா அதை லெஃப்ட் ஸ்கியூன்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. மீன் வந்து எங்கிட்ட இருக்குன்னா மீன், மீடியன், மோடு வந்து இந்த மாதிரி இருக்கும், சென்டரில் இல்லாமல். நான் இதுக்கு சொன்ன மாதிரி சென்டரில் இப்படி இல்லாமல், ஓகே, சென்டரில் இல்லாமல் மீன், மீடியன், மோடு சென்டரில் இல்லாமல் மீன் ஃபஸ்ட்டு வந்துடும், நெக்ஸ்ட்டு மீடியன் வரும், அப்புறம் மோடு வரும். இதுதான் நெகட்டிவ் ஸ்கியூனஸ்ன்னு சொல்லுவாங்க, அது லெஃப்ட் ஸ்கியூடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது அதே இது வந்து இப்போது லெஃப்ட் சைடில் கிராஃப் ஒதுங்கி இருக்குது, மோடு ஃபஸ்ட்டு வந்துருச்சு, நெக்ஸ்ட்டு மீடியன் வந்துருச்சு, மீன் கடைசியாக வருது அப்படின்னா அது பாசிட்டிவ் ஸ்கியூனஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆர் ரைட் ஸ்கியூடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் ஸ்கியூனஸ். லெஃப்ட் ஸ்கியூட், ரைட் ஸ்கியூட் அண்ட் நோ ஸ்கியூ. சரிங்களா? இதை நம்ம பைத்தானில் கோட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம ஸ்கியூனஸ் பற்றி பார்த்தோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி. அது கண்டினியூஷனாக இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கியூனஸை பைத்தானில் எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பேக்கேஜ் என்னென்னா சைப்பைலேருந்து ஸ்டாட்ஸ், அதுலேருந்து ஸ்கியூ, அதை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். 2 டேட்டா செட்டுக்கு பாஸ் பண்ண போகிறோம் அந்த ஸ்கியூனஸை. ஓகேங்களா? ஒன்று வந்து இப்போது ஆன்சர் வந்து ஸ்கியூனஸோட வேல்யூ 0ன்னு வந்துச்சுன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? லெஸ் தென் 0ன்னு வந்துச்சுன்னா ரைட் டெயில். ஓகேங்களா? கிரேட்டர் தென் 0ன்னு வந்தால் லெஃப்ட் டெயில். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்த்துட்டா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கியூனஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா 0ன்னு வந்திருக்கு, அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இது ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்கு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 0. ஓகேங்களா? அப்படின்னு அர்த்தம் லெஃப்ட் டெயில்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது இதுதான் ஸ்கியூனஸ். ஓகே, இப்போ ஸ்கியூனஸ்னால் என்ன? லெஃப்ட் ஸ்கியூட், ரைட் ஸ்கியூட், பாசிட்டிவ் ஸ்கியூட், நெகட்டிவ் ஸ்கியூட் பைத்தானில் எப்படி கோட் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.